கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று வேதத்தில் அழுது சாதித்தவர்கள் அல்லது அழுது வெற்றியை பெற்றவர்கள் யார் என்பதை குறித்து பார்க்கலாம். அன்று ஆகார் தன் பிள்ளைக்காக அழுதாள். கண்கள் திறக்கப்பட்டு தண்ணீர் துறவை கண்டாள். அடுத்து பிள்ளை இல்லாத அன்னாள் அழுதாள். தீர்க்கதரிசியான சாமுவேலை பெற்றாள். நெகேமியா அழுதார். எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது. பாபிலோனில் இருந்த யூதர்கள் அழுதார்கள். விடுதலை பெற்ற ஒரு ஜாதியாக நிலைநாட்டப்பட்டார்கள். எசேக்கியா ராஜா தன் மரணத்தை குறித்து அழுதார். அவருடைய ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டிக் கொடுக்கப்பட்டது. எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனத்திற்கு வரப்போகும் அழிவை நினைத்து அழுதாள். யூதர்களுக்கு அழிவிலிருந்து விடுதலை கிடைத்தது. மகதலேன் மரியாள் அழுதாள். உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது தரிசித்தாள். இயேசு பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருந்தார். அப்பொழுது பாவியாகிய ஸ்திரீ அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு பின் அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து பரிமள தைலம் பூசினாள். அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு சமாதானத்தோடு போனாள். மார்த்தாள் மரியாளின் சகோதரன் லாசரு மரித்த போது 4 நாட்களின் பின்பு இயேசு வந்ததும் மரியாளும் அவளோடு கூட யூதர்களும் அழுகிறதை கண்டு இயேசு ஆவியிலே கலங்கி துக்கமடைந்து கண்ணீர் விட்டார். மரித்த லாசரு உயிரோடு எழுந்தான். அவர் கண்ணீரை காண்கிற தேவன். கர்த்தர் முன்பாக நாம் வைக்கும் விண்ணப்பங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீர்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லா முகங்களிலும் இருக்கும் கண்ணீர்களை துடைத்து ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பவராக காணப்படுகிறார். நம் கண்ணீர்கள் அவர் துருத்தியில் இருக்கிறது. அவர் சமூகத்தில் நம்முடைய துக்கங்களும் சந்தோஷமாக மாறும். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.